அவளாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் எல்லோருக்கும் இனியவர், நீர் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறீர். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் மரிய பீட்டர், சகாய ரெக்ஸி இவர்கள் இருவரும் ஆண்டவருடைய அருளால் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள ஆண்டவரின் பாதம் தேடி வந்திருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக ஒருவருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கின்ற பொழுது அதை முன்னிட்டு அனைவரும் அந்த பலனை பெறுகின்றோம். ஒரு வீட்டிலே திருமண காரியம் என்று சொன்னால் 2 உள்ளங்கள் மட்டுமல்ல, 2 குடும்பங்கள், 2 குடும்பங்களை சார்ந்த உறவுகள் என்று எல்லோரும் தெய்வீக அருளால் நிரப்பப்படுகின்றோம். ஒரு இடத்திலே ஒரு விளக்கு எரிந்தால் அந்த அறை முழுவதும் வெளிச்சம் இருப்பது போல நன்மையான காரியம் எல்லோருக்கும் இந்த நாளிலே கிடைக்க முடியும். எனவே திருமணமான தம்பதியினர் உங்கள் திருமண வாழ்வை ஆண்டவருடைய பாதத்திலே புதுப்பித்து, இந்த புதிய தம்பதியினரை முன்னிட்டு நாங்களும் ஆண்டவரே உம்முடைய அருளால் நிரப்பப்பட விரும்புகிறோம் என்று ஜெபிப்போம். ஏனையவர்கள் தங்கள் வாழ்வை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நிறை அருளுக்காக மன்றாடுவோம். அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடம் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம்மை இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இதய அமைதியை இறைவாம் உலகை படைத்தது முதல் நீர் ஆசி வழங்கி மக்கள் இனம் பலுகி பெருக அருள் செய்தீரே. எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்து உம்முடைய பாச குழந்தைகள் மரிய பீட்டர், சகாய ரெக்சி இவர்கள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். இவர்கள் திருமண உறவால் இணைக்கப்பட்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒத்த கருத்துடையோராக வாழ செய்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 18 முதல் 24 வரை. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அவன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடியின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே,
காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுக்கு சில களவுடைய வார்த்தையை எதிர்க்காததாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்பட்டுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய ஆவியின் பெண்களும் இவ்வாறு தான் தங்கள் அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியாய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியை வலிமை குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அவர்களுக்கு உடன் உரிமையாளர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 17வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீர் என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள்.
நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மரிய பீட்டர், சகாய ரெக்ஸி இருவரும் புதியதொரு ஓட்டப்பந்தயத்தில் என்று தங்களுடைய வாழ்வை ஆரம்பிக்கிறார்கள். ஏன் நான் இந்த திருமண வாழ்வை ஓட்டப்பந்தயம் என்று சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் ஓடப்போகிற இந்த ட்ராக் புதிதல்ல. நிறைய பேர் திருமணம் முடித்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், குழந்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து வைத்துவிட்டு நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எனவே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்துவிட்டுத்தான் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆகவே மரிய பீட்டர், சகாய ரெக்ஸி இருவரும் நீங்கள் புதிதாக ஒன்றையும் செய்யவில்லை. உங்களுக்கு முன்னால் ஏற்கனவே கியூவில் ஆட்கள் நிறைய நிற்கிறார்கள். ஆனால் இந்த பயணம், இந்த ஓட்டப்பந்தயம் என்பது எதை நோக்கி நகர்கிறது என்றால் வெற்றி. எல்லாருக்குமே வெற்றி தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் பையனை சேர்க்கிறோம் அப்படின்னா எதற்காக? நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், முதல் மதிப்பெண் பெற்று வெற்றியை பெற வேண்டும். ஒரு புதிய தொழில் தொடங்குகிறோம், எதற்காக? வெற்றி பெற வேண்டும், எல்லார் முன்னிலையிலும் உயர்ந்து நிற்க வேண்டும். அதுபோல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியை இலக்காக வைத்திருக்கிறோம். இந்த வெற்றியை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் போராடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்தில் குடும்ப வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறார். ஒன்று, இந்த பாட்டு சொல்லுவாங்கள்ல, அதாவது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச, இதுதான் எல்லா உறவிலும் தேடுவது. பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? எப்பா நான் நினச்சேன் நீ சொல்லிட்டப்பா, ஏம்மா நான் நினச்சேன் நீ சொல்லிட்டம்மா அப்படின்னு சொல்கிற ஒரு வசனத்தை சொல்ல மாட்டோமா அப்படின்னு பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க? நான் என்ன நினச்சாலும் நீங்கள் அதுக்கு எதிர்மாறாக நினைக்கிறதே வேலையாக போச்சுங்கும் போது தான் சண்டை வந்து. கணவன் மனைவிக்கு இடையிலையும் அதுதான். நீங்கள் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்களே அந்த வசனத்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏய் அப்பா சூப்பர். அல்லது ஏம்மா நீ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுற, அதையே உங்கள் வீட்டுக்காரரும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, என்ன தோணும்? ஏங்க நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏசுநாதருங்க சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே என் தகப்பனே என் தந்தையே, நீர் என்னுள் இருப்பதால் நான் உம்முள் இருப்பதால், அப்போ இருவருக்குள்ளும் ஒன்று கலக்க வேண்டும், ஒன்று போய் சேர வேண்டும். அது சேர்ந்தால்தான் அதுபோல் பேசுகிற ஒரு வார்த்தை வரும். அதுதான் குடும்ப வாழ்வினுடைய வெற்றி. ஒரு அருமையான கவிதை தான். அவன் என்ன எழுதுறான் அப்படின்னா, அதாவது என்னுள் நீ இருக்கிறாய், ஆனால் நான் ஆகாமல் நீ இருக்கிறாய். உன்னுள் நானும் இருக்கிறேன். அப்படி இல்லைனாக்கி குடும்பங்கள் இன்னைக்கு இணைந்தே வாழ முடியாது. நான் உனக்குள் இருக்கிறேன், ஆனால் நான் நீயா மாறாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய சிக்கல். தந்தை மகன் தூய ஆவி மூவரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தந்தை தனியாக, மகன் தனியாக, தூய ஆவியானவர் தனியாக என்று இல்லை. மூவரும் ஒத்த ஞானம், ஒத்த சிந்தனை, ஒத்த வல்லமை, ஒத்த ஆற்றல் பகிர்வு நடந்து விடுகிறது. தன்னை தனியாக பிரித்து பார்க்கிற ஒரு எண்ணம் இல்லை. தன்னை, அப்ப தன்னைனா என்ன? தன்னுடைய சந்தோஷம் தனி சந்தோஷம் இல்லை, தன்னுடைய வெற்றி தனி வெற்றி இல்லை. இது புரிய வேண்டும். சுரண்டைக்கு வந்த பிறகு ஒரு பையன் வந்தான் தனியாக ஒரு நாள். ஃபாதர் நல்லா ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு. தம்பி எல்லா ஜெபமும் நல்ல ஜெபம் தான், உனக்கு என்ன விஷயம்னு சொல்லு. ஃபாதர் எப்பவும் குடும்பத்தில் சண்டையாகவே இருக்குது ஃபாதர், ஒரே பிரச்சனை, ஒரே வாக்குவாதம். நான் ஒன்று சொன்னால் என் பொண்டாட்டி ஒன்று சொல்லுதா, என் பொண்டாட்டி ஒன்று சொன்னால் எனக்கு பிடிக்கல, என் பிள்ளைங்க ஏன்டா ஒழுங்காகவே பேச மாட்டேங்குது. நான் ராத்திரி வீட்டுக்கு வர்றேன், வேலைக்கெல்லாம் போயிட்டு
வந்து என்னடா அப்படின்னா உன் வேலையை பார்ப்பா அப்படின்றது என்னைய யாருக்குமே பிடிக்கல ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர், அதனால் நல்லா ஜோம் பண்ணுங்க ஃபாதர். பிறகு கொஞ்சம் நேரம் கதை பேசினா அவன் ஒரு 3 பழக்கம் வச்சுருக்கான். என்ன பழக்கம் வச்சுருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம். ஃபாதர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் ஃபாதர், வீட்டுக்கு வந்தால் மனைவி ஒழுங்காக பேச மாட்டாங்க, பிள்ளைங்களும் பாசமாக இருக்க மாட்டாங்க, நான் வேறு என்ன செய்வேன் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஃபாதர். ஆனால் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு நான் எந்த குறையும் வைக்கல, எந்த செலவுக்கு எந்த குறையும் வைக்கல, என் மனைவிட்டையே நான் எல்லாம் பாசமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அது விளக்கம் சொல்லிட்டான். இப்போ 2வது ஒரு பழக்கம் வைத்திருக்கிறான். என்ன பழக்கம் வைத்திருக்கிறான் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் அன்னைக்கு வேலைக்கு போக மாட்டானா, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் ஜாலியாக நான் போயிடுவேன். எனக்கு அன்னைக்கு அவன் ஒரு 1000 ரூபா கொடுத்துடணும். நான் வாரந்தோறும் சம்பாதிச்சு கொண்டாந்து எப்படியும் ஒரு 7000 8000 கொடுக்குறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா தரமாட்டாளா? ஆனால் அதில் தான் அவள் கணக்கு பார்ப்பா ஃபாதர். அன்னைக்கு தான் ஃபாதர் எங்களுக்கு சண்டை ஆரம்பிக்கும். ஃபாதர் நமக்கு மனசு ரிலாக்ஸாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணுமா வேண்டாமா? சரிப்போ ஒன்று குடிப்பழக்கம், வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெளியில் போயிடணும் ஃபாதர். எனக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கும், அதனால வாரத்தில் ஒரு 2 நாள் வெளியில் சாப்பிடுவேன் ஃபாதர். ஃபாதர் என் மனைவி சாப்பாடு மோசங்கிறதுக்காக நான் வெளியில் போய் சாப்பிட்றதில்ல, சின்ன வயசுலேருந்தே பழகி போச்சு ஃபாதர், கடையில் சாப்பிட்டு அது நாக்கு கேட்கும் ஃபாதர். நான் சாப்பிட்டா இதில் என்ன ஃபாதர் தப்பு? அப்போ நான் சொன்னேன், நீ போய் உன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை வா அப்படின்னு அனுப்பியாச்சு. அவன் பிறகு மறுவாரம் வந்தான். அந்த அம்மா வந்தது, அது பேசவே இல்லை. என்ன பேசினாலும் என்ன பேசி என்ன ஆக போகுது ஃபாதர், நான் பட்ட பாடலாம் போதும் ஃபாதர். ஃபாதர் 7 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர், 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்த இந்த பொட்ட பிள்ளை மூஞ்ச பாருங்கள் ஃபாதர், எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த குழந்தை, இந்த எவ்வளவு பாசமாக இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் இந்த 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 என் வீட்டுக்காரன் இந்த பிள்ளையை டெய்லி ஒரு 5 நிமிஷம் தூக்கி வெளியில் எங்கேயாவது கொஞ்சுவானான்னு கேளுங்க ஃபாதர். ஃபாதர் அது நம்ம செய்ய முடியுமா ஃபாதர்? வர்றதுக்கு ரேத்திரம் ஆயிரு ஃபாதர், சாப்பிட்டோமா தூங்குறமான தானே ஃபாதர் இருக்கும், வேலைக்கு போகிறோமா இல்லையா, அதெல்லாம் பிள்ளையை அவள் பார்த்துக்கிறாளா? இப்படி போய்கொண்டே இருந்தது. விஷயம் ஒன்று தான். அப்போது அங்கே அவர்கள் இருவருக்கும் நான் சொன்னது ஒன்று தான், அந்த தம்பிட்டு சொன்னது ஒன்று தான், தம்பி நீ கல்யாணம் முடித்து விட்டாய், இனியும் நீ பிரம்மச்சாரி அல்ல, யூ ஆர் நாட் ஏ பேச்சுலர். கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, ஏ கல்யாணம் முடிச்சுட்டான் இனிமேல் வரமாட்டான் நம்ம கூட வெளியில், நம்ம இல்லை வரமாட்டேன்னு தான் நீ சொல்லணும், அதுதான் முறை. அதுக்கு தான் செல்வன் என்கின்ற பெயரிலிருந்து திருவாளர் என்கின்ற பெயருக்கு போகுது இல்லை, அதுக்கு தானே கல்யாணம். கல்யாணமும் முடிச்சிட்டு நான் இன்னும் பேச்சுலர் மாதிரி நான் வந்து எனக்கான சந்தோஷத்தை இன்னும் என்னுடைய வெளிப்புறத்தில் தான் தேடுவேன்னு சொன்னால் அங்கே தான் சிக்கல். அதே போல தான் பெண்களுக்கும் உண்டு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அந்த பையன் தான் மாட்டினா, பிறகு கூப்பிட்டு வச்சு கதை பேசிங்க பார், நீ என்ன பண்ணுவே தெரியாது தம்பி, ரொம்ப சிம்பிள், நீ பெறுகிற இந்த சந்தோஷம், நீ தண்ணியினால் பெறுகிற சந்தோஷம், வெளியில் உன் நண்பர்களோடு வாரத்திற்கு ஒரு முறை செல்ல வேண்டும் என்கின்ற சந்தோஷம், 3வது இந்த வாரத்திற்கு 2 நாளாவது கடையில் நல்லா சாப்பிடணுங்கிற சந்தோஷம், உனக்கு உடம்புக்குள்ள உன் புத்தியில் ஒரு விஷயத்தை தருதில்ல, அது உன் குழந்தை உனக்கு தர முடியும், உன் மனைவி உனக்கு தர முடியும். இதை நீ உணரவில்லை என்று சொன்னால் கடைசி வரைக்கும் தம்பி நீ தனி கெட்டதான். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் வாசித்தீங்கல்ல, ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டார், கடைசியாக பார்த்தாரு அவன் இப்படி தனியாக இருந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டான் என்று சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு துணையாக பெண்ணை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த 2 பேராக இருப்பவர்கள் ஒருவராக மாற வேண்டும் என்றால் நான் என்னை குறைத்து கொள்ள வேண்டும். நேற்று வரை நான் எப்படியோ இனி அப்படி அல்ல. அது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, பொண்ணும் அதுதான். நீங்கள் உங்களில் நிறைய விஷயங்களை அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? இனி இந்த கணவன் எனக்கானவன், இனி எங்களுடைய பயணம் புதிய பயணம். நேற்று வரை நான் ஒரு இண்டிவிஜுவல் தனிநபர், ஆனால் இனி நான் தனிநபர் அல்ல, இது குடும்பம். இந்த சிந்தனை வந்துவிட்டால் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கம் பொங்கி கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, தந்தை கடவுளிடமிருந்து மகன் நமக்கு சொல்லித் தருவது ஒன்றே ஒன்றுதான், தினமும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் செய்ய. ஃபாதர் எங்கே சுற்றி போனாலும் ஜெபத்தில் தான் இருக்கா. ஜெபிக்காம நாங்கள் டெய்லி சாயந்தரம் போல ஒரு வேளை வெளியில் வாக்கிங் போவோம் குடும்பத்தோட, செய்யுங்க வேண்டாம்னா சொல்லலையே. ஆனால் ஜெபத்துக்கு இது ஈடாகுமா அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சாயந்தரம் டெய்லி வாக் போறீங்கன்னே வச்சுக்கேன், நீ டெய்லி வண்டியில் கூட்டு கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வரேனே வச்சுக்கோமே, போகும்போது ஏதாவது பேசியிருப்பீங்கல்ல, பேசுனதில் ஏதாவது மனக்காயம் இருக்கும்ல,
சரி, தொடக்கத்திலேயே நீங்கள் நினைச்சது போலவே அவங்க பேசிடுவாங்களா, அல்லது நீங்கள் நினைச்சது மாதிரி அவர் பேசிடுவாரா? இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கும்ல. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலப்பதற்கு, சமமாவதற்கு ஒரு தெய்வீக அருள் தேவைப்படுகிறது, அவ்வளோதான். அப்போ அந்த ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லணும்? என் மனசார சொல்கிறேன், எனக்கு இன்னைக்கு எந்த குறையும் இல்லை, இருந்தாலும் நான் உங்களை மன்னித்தேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு குறை இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? மறுநபர், நீங்கள் இன்னைக்கு இப்படி சொன்னது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. உடனே நீங்கள் நியாயப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது. இங்கே பார், அல்லது நீங்கள் நியாயப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது. சரி விடு, இப்போ தானே ஆரம்பிச்சு போகிறோம், கடவுள் நமக்கு நல்லபடியாக இதை சரி பண்ணுவார். சரி, நானும் மனசில் வச்சுக்கிடலை, நீங்களும் மனசில் வச்சுக்கணும். அன்னைக்கு உள்ள குப்பையை அன்னைக்கு பெருக்கி கெட்டி குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்து தான் படுக்கணுமே தவிர, அந்த குப்பையை அன்னைக்கு போடாமல் கெட்டி மேலே பரனில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழித்து சண்டை ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஆரம்பிப்பீங்களா இல்லையா? ஏம்மா நம்ம வீடுகளில் நடக்கா இல்லையாம்மா? தம்பி எப்படி பழைய கதைலாம் இன்னும் பேசுகிறீங்களா பேசலையா? கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் இருக்குமா, ஒரு நாள் ஒரு சண்டை என்ன நடந்தது, நம்ம உங்கள் அப்பா வீட்டுக்கு போனோமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சண்டை நடந்திருக்கா இல்லையா நம்ம குடும்பங்களில்? அப்போ அந்த குப்பையே நமது வீட்டில் இருந்தால், அந்த அழுக்கு இன்னும் ஒட்டி கொண்டிருந்தால் எப்படி இருவரும் ஒன்றோடு ஒன்று கலப்பது? எனவே தொடக்கத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபத்தினால் ஆண்டவர் உங்களை ஒருவரோடு ஒருவர் இணைகின்ற ஒரு காரியத்தை செய்வார். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொதுவா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அன்னைக்கு பார்த்து கொள்ளலாம், பிரச்சனை வந்த பொழுது பார்த்து கொள்வது என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒரு கதை தான், ஆனால் கேட்க நல்லா இருந்தது, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒருவர், அந்த பழைய காலத்தில் உள்ள கதையாக சொல்லப்படுகிறது, தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு அந்த வீரக்கல் அப்படின்னு ஒன்று தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு உண்டு. அதில் ஒருத்தன் எங்கே போனாலும் வெற்றி பெற்றுருவாங்க. எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய கல்லுனாலும் அந்த ஆள் கப்புன்னு தூக்கிடுவாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னு இவனை கேட்டால் இந்த ஆள் சொல்லியிருக்கிறான், சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு மாடு வளர்த்தாங்க. அந்த மாடு அழகாக ஒரு கண்ணுக்குட்டி போட்டுது. அந்த கண்ணுக்குட்டி மேலே எனக்கு பாசம், அதனால் டெய்லி போய் தட்டி கொடுப்பேன், தடவி கொடுப்பேன். டெய்லி அந்த கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சுற்றி வருவேன். நானும் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன், கண்ணுக்குட்டியும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இல்லை தோளில் இவ்வளோ பெரிய மாட்டை தூக்கிக்கிட்டு அலையிறிய அப்படின்னு. எனக்கு மாட்டை தூக்கி தோளில் வச்சுருக்கிறதாகவே தெரியல. எனக்கு சின்ன வயசில் கண்ணுக்குட்டி தூக்கி வச்சது மாதிரி தான் இருந்தது. இந்த மாட்டை தூக்கி வைக்கிற பழக்கம் இருந்ததுனால எந்த ஊரில் அந்த கல் தூக்குற போட்டி இருந்தாலும் நான் போய் என்னுடைய அந்த கண்ணுக்குட்டியை தூக்குன பழக்கத்தில் தூக்குவேன், அது ஈஸியாக போயிடும். இப்போ இந்த ஆள் இந்த கண்ணுக்குட்டியை டெய்லி தூக்கி பழகாமல் திடீர்னு ஏதோ ஒரு நாள் போட்டிக்காக போய் மாட்டை தூக்குறேன் அப்படின்னு கல்லை தூக்குனாம்னா குறுக்கில் பிடிக்குமா பிடிக்காதா? ஏமா டெய்லி ஒரு வேலையும் செய்யாத ஆள் வீட்டில் கொண்டாந்து அரிசியை இறக்கி வச்சுட்டு போயிட்டான், 50 கிலோ அரிசியை இறக்கி வச்சுட்டு போயிட்டான் வெளியில் வாசலில். நீங்கள் 50 கிலோ அரிசியை மொத்தமாக ஒரு நாள் தூக்குறீங்கன்னா இடுப்பில் பிடிக்குமா பிடிக்காதா? புரிஞ்சுச்சிங்களா? நீங்கள் இருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அன்றாட செயலை, அனுதின செயலை அன்றன்று தூய்மை செய்துவிட்டு ஜெபத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக, ஒருவருக்காக இந்த தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் போல திறந்த மனதோடு இருக்க வேண்டும். இதுதான் கட்டாயம். இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிற காரியம் பொறுமை வேணும். பொறுமை அது எப்படி ஃபாதர் வரும் அப்படின்னா, நம்பிக்கையினால் பொறுமை வரும். என்ன நம்பிக்கையினால் பொறுமை வரும்? இறைவன் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், எங்களை கடவுள் வழி நடத்துகிறார், எங்களுக்கு நிச்சயம் நல்வாழ்வு கடவுள் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அப்போ பொறுமைக்கு நேரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் மெட்ராஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் 3 லக்கேஜோடு போய் உள்ளே ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸுக்குள்ளே கையில் 3 லக்கேஜோடு ஏறியாச்சு. வெளியில் உங்களுக்கு 4 பேர் டாட்டா காட்டுறதுக்கு நிற்காங்க, இல்லையே பத்திரமா போயிட்டு வாயா ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே போனீங்க, பஸ்ஸு உடனே எடுத்துட்டான். இப்போ அவங்களுக்கு டாட்டா காட்ட முடியுமா? வாய்ப்பு இல்லை. கையில் 3 பெட்டி இருக்கு, போய் வைக்கணும். பஸ் தடுமாறும், உள்ளே இருக்க ஆள்க சீக்கிரம் வந்து வையா, ஏயா எரிச்சலை கிளப்புறேன். அவன் பாதி தூக்கத்தில் இருக்கவன் நைட் நேரம். நீங்கள் செட்டில் ஆகிட்டு திரும்பி பார்ப்பீங்க, அங்கே ஆள் இருக்காது. பஸ் அதுக்குள்ளே வீட்டில் இருந்து ஃபோன் அடிப்பாங்க,
நாங்கள் நீ மெட்ராஸ் போறிய வேலைக்கு முதல் முறையாக போறிய அப்படின்னு கை காட்டுறதுக்காக நிற்கும். நீ பஸ்ஸில் ஏறின உடனே எங்களை மறந்துட்ட பார்த்தியா? இது யார்? கீழே நிற்க ஆளுங்க இவங்க. நான் பஸ்ஸில் ஏறி எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்பி பார்க்க உங்களை காணும், என்னை தனியாக விட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு இந்த பஸ்ஸில் ஏறின ஆள். இந்த சண்டை என்னைக்காவது தீருமா? பிரியமானவர்களே, குடும்பத்துலேயுமே ஏமா அவர் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக வராரு. நீ உங்கள் வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போவ, விறுவிறுன்னு வருவ. இப்போ நீ விறுவிறுன்னு போக விறுவிறுன்னு வர இருப்ப, அவன் வந்து வெளியில் தான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். வாங்க நம்ம வீடு தான். அந்த பார்க்குறேன் அவனுக்கு எங்கே தூண் இருக்குது எங்கே முட்டு இருக்குன்னு தெரியாதுல, மெதுவாக தானே பார்ப்பான். நீ வீட்டில் வந்து என்ன சொல்லப்படாது அப்படின்னா, ஏங்க அன்னைக்கு போன வாரம் உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனோம், விறுவிறுன்னு உள்ள வரைக்கும் வந்தீங்க, உட்கார்ந்தீங்க, எல்லாத்தையும் சகஜமாக பேசுனீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஏன் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க, எங்கள் வீட்டு ஆட்களை பிடிக்கலையோன்னு கேட்கப்படாது. புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்கள் பழகின இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. புதுசாக வந்தவங்க அந்த இடத்துக்கு பழகும் தம்பி, அது மாதிரி தான் ஆகணும். எங்கள் வீட்டில் எங்கள் அக்காலாம் பார்த்தனா, எங்கள் சித்திலாம் பார்த்தனா, எங்கள் அத்தெல்லாம் பார்த்தனா, இந்த காலையில் எழுந்திரிச்சோடனே அதை அவங்க வீட்டில் அவ்வளோ அதை பண்ணியிருப்பா. உங்கள் வீட்டுக்கு வந்து உள்ளே செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா எடுக்காதா? இந்த 6 மாதத்துக்கு இடையில என் மனைவி இப்படி தான், என் புருஷன் இப்படி தான் முடிவு பண்ண ஆட்கள்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள்னு அர்த்தம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது டைம் எடுக்கும் ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ள. அதற்கு நீங்கள் டைம் கொடுக்க வேண்டும், பொறுமையோடு ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அது முழுமையடையும். ஒரே நாளையில் எல்லாம் நடந்துடணும்னா நடக்குமா? ஐயா நடக்குமா நடக்காதா? நல்ல வசனம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் மரிய பீட்டர், சகாய ரெக்ஸி 2 பேரும் நல்லா கை கும்பிட்டுக்கோங்க. மற்றவங்களும் அவங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கை கும்பிட்டுக்கோங்க. பிரியமானவர்களே, ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஒரு குடும்பத்தை முன்னிட்டு எல்லோரும் நமக்கான காரியங்களை சிந்திக்கின்ற ஒரு காரியம். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, கை கும்பிட்டுக்கோங்க. ஒரு நாள், இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள். தந்தையாகிய கடவுள் மனிதர்களாகிய நம்மை ஆசீர்வதித்திருக்கிற நாள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நல்லவரை முன்னிட்டு மழை பெய்யும். ஆனால் அந்த வீட்டிற்காக மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கிற எல்லோருக்காக அந்த மழை பெய்யும். அதுபோல இதோ இந்த நாளில் இந்த புதுமண தம்பதியினரை முன்னிட்டு ஆண்டவராகிய கடவுள் தூய ஆவியை நிறைவாக பொழிகிறார். உங்கள் வாழ்வை நீங்கள் நினைத்தால் சரி செய்து கொள்ளலாம். 2 காரியங்கள். ஒன்று, தினம் தினம் ஜெபிக்கின்ற, தினம் தினம் காரியங்களை தினம் தினம் ஒழுங்கு செய்கின்ற. 2வது, பொறுமையாய் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வழி நடத்துவார், என்னை பாதுகாக்கிறார், என் குடும்பத்திலே என் கடவுள் இதோ நிச்சயம் நல்லதை தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற அழகான ஒரு பொறுமை. அப்படியே ஜெபிங்க. மற்ற எல்லாருமே ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்க. திருமணம் முடித்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதோ இந்த அன்பு குழந்தைகளை முன்னிட்டு, பீட்டர் ரெஜினா இந்த குடும்பத்தினரை முன்னிட்டு நாங்கள் சிறப்பாக ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் எங்களை வளப்படுத்தினார், ஆண்டவர் எங்களுக்கு நல்லது தந்தார் என்று ஜெபிங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நாளை வழிநடத்தி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வு வெற்றியின் வாழ்வாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்கள் வாழ்வு உயர்ந்த வாழ்வாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்கள் வாழ்வு உமக்கு உகந்த வாழ்வாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதோ உமது அன்பு குழந்தைகளை ஆசீர்வதியும், இந்த புதுமண தம்பதியினரை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, 2-3 பேர் ஒரே நோக்கத்தோடு இருந்தால் கூட அந்த இடத்திலே அதிசயம் செய்வேன் என்று சொன்னீரே. இந்த கணவன் மனைவி 2 பேர் இதோ இவர்களுடைய நல்ல எண்ணத்தை முன்னிட்டு இவர்களை நிறைவான முறையிலே ஆசீர்வதித்து தாரோம். நீங்கள் 2 பேரும் ஜெபிங்க, 2 பேரும் ஜெபிங்க. உங்கள் உள்ள தாண்டவற்றை வைங்க. கடவுளே, எங்கள் குடும்பம் அமைதியின் குடும்பமாக, ஆசீர்வாதத்தின் குடும்பமாக, நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட குடும்பமாக உருவாக வேண்டும். இந்த விதையை உமது பாதத்திலே வைக்கிறோம். எங்களுக்கு உமது ஆவியானவரை தாரோம். இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு முன்மாதிரியாக உம்மை பெற்ற குழந்தைகளாய், வெற்றியின் குழந்தைகளாய் வாழ வரமும் அருளும் தாரும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ இங்கே கூடியிருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இந்த பலனை நிறைவாய் தருவீராக. ஆமேன். சிறந்த காரியம். இதோ இவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். இவர்கள் திருமண உறவில் நிலைத்திருக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முன்னவாங்க. அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள்.
உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கெனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருள் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்து நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்றும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். மரிய பீட்டர், சகாய ரெக்ஸி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுக்கு இறைவன் அருளும் குழந்தைகளை அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் மன ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் வலது கரத்தை சேர்த்து பிடியுங்கள். மரிய பீட்டர் என்னும் நான், சகாய ரெக்ஸி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். சகாய ரெக்ஸி என்னும் நான், மரிய பீட்டர் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாக பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். வெரி குட். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைய வேண்டும் என்றும் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் சகாய ரெக்ஸி என் அன்புக்கும் உண்மைத்தன்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே அணிந்து என் அன்புக்கும் உண்மைத்தன்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே அணிந்து
அர்ப்பண மலராய் ஆலயத்தில் அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன் வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன் அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை கோதுமை மணியாய் மடிந்து. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக்கொள்ளப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திரையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பள்ளியேற்றுக் கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம் எங்கள் வேண்டல்களுக்கு இறங்கி திருமணம் எனும் புதிய உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற உம் அடியார் இவர்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியறலும். இவ்வருள் அடையாளத்தால் இவர்கள் உம் மீது ஒருவர் மற்றவர் மீது கொள்ளும் அன்பிலும் உறுதி பெற செய்தரலும். ஆண்டவராக்கி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உமது பரிவிரக்கத்தால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவிலே உமது மெய்யன்பின் சாயல் விளங்கும் அளவிற்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானீர். எவ்வாறெனில் உமது அன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெறிக்கு இடையராது அழைத்து கொண்டிருக்கிறது. திருமணம் என்கின்ற புதிய அருளடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாக இருந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதரின் அன்புறவை புனிதப்படுத்துகிறது. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதையே அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோடிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு வரச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நமது பெயர் தூயதென போற்ற பெறுக. நமது ஆட்சி வருக. நமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் வெற்றி என்பது மிக முக்கியமான ஒன்று. தொழில் ஒன்று தொடங்கினால் அதில் வெற்றி இவ்வளவு வரவு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தயம் என்று ஆரம்பித்தால் அதில் வெற்றி ஒரு கப்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொன்றிலும் ஒன்று உண்டு. அதுபோல இந்த உறவு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி என்பது சமாதானம்தான். கணவன் மனைவிக்கு இடையிலே, பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே இருக்கிற சமாதானம்தான் வெற்றி. அதுதான் வெற்றியாய் தீர்மானிக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளையும் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம என்னதான் விளக்கம் சொன்னாலும் ஒரு கூச்சம் மனுஷனுக்கு வந்து தடுக்கும். அந்த குழந்தைய 2 வயசு குழந்தைய கொண்டு வந்திருந்த அந்த தந்தையை அந்த பிள்ளையை வச்சிருந்தா கையில் இந்த பூசை முடிந்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேலே அவனால் வைக்க முடியல. ஃபாதர் ஒரு மாதிரி நொசு நொசுன்னு சொல்லுது ஃபாதர். அவளை நீ இன்னைக்கு 2 மணி வரைக்கும் உன் கையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு பயிற்சி தேவைப்படுது பாருங்க. அவனுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சிருக்க முடியல, பழக்கம் இல்லை. பிரியமானவர்களே, எனவே தயவு செய்து நீங்கள் சமாதானத்தோடு வாழ 2 காரியம் சொல்லியிருக்கேனா. ஒன்று, தினமும் ஜெபிக்க வேண்டும். அன்றன்றைக்கு உள்ள அழுக்கு குப்பைகள் வெளியே போயிடணும்.
ரெண்டாவது பொறுமை, காத்திருக்கின்ற பொறுமை, டைம் கொடுக்கணும். ஒரு நேரம் கொடுத்து தான் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் முடிவு செய்ய முடியும். இதற்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கல்யாணம் முடித்தவங்களும் நீங்கள் செய்யலாம், வீட்டில் போய் நிலையிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ இவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம். இந்த சமாதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதெல்லாம் வீட்டிலிருந்து வெளியே போகிறீர்களோ அப்போதெல்லாம் சமாதானம் சொல்லிவிட்டு போகணும். அது மாதிரி எப்போமெல்லாம் வெளியில் எந்த விசேஷமோ ஃபங்க்ஷனோ போயிட்டு வீட்டுக்குள்ளே வாரீங்களோ, வீட்டுக்குள்ளே வரும்போது ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். நாளைக்கு குழந்தைகள் வருகிற பொழுது அவர்களுக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இது ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அந்த மனக்கசப்பு என்பது வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது தான் இருக்கும். கல்யாணத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க, நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்ருப்பீங்க, கூட வந்த ஆள் சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கும். வீட்டில் போய் இன்றைக்கி சாயந்தரம் சண்டை, நான் எவ்வளோ நேரம் தேடினேன், கடைசியில் ஒன்றும் இல்லை, அது ஆகிடுது, இப்படி ஆகிடுது, இல்லை நான் கிளம்புறதுக்கு அவசரமாக உட்கார்ந்துருந்தோம்ல, ஏன் கூட வரல, 5 நிமிஷத்தில் என்ன கட்டு போச்சு. ஆனால் அந்த 5 நிமிஷம் சண்டை 5 நாளைக்கு என்ன செய்யும், திரும்ப தொடர்ந்து வீட்டில். ஆமாம், நம்ம போன வாரம் கல்யாணத்துக்கு போயிட்டு போகிற என்ன நடந்ததுன்னு தெரியாதோ, முந்தின வாரம் கல்யாணத்துக்கு போய்ட்டு 10 நாளைக்கு அது எடுக்கும். அதனால் அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சமாதானம் செய்கின்ற காரியம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் வர வேண்டும், வீட்டிற்குள்ளும் வர வேண்டும். இந்த சமாதானத்தை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் ஒருத்தர் பார்த்து நில்லுங்க. ஏமா நீ கை கும்பிட்டுக்க. பெண் இல்லையா, மனைவி முதல்ல கை கும்பிட்டு சமாதானம்னு சொல்லணும். கணவன் நெத்தியில் சிலுவை அடையாளம் விட்டு சமாதானம்னு சொல்லணும். எங்க சொல்லு, நீ சொல்லுமா, சமாதானம் சொல்லுமா. நீ சிலுவை அடையாளம் போட்டு சமாதானம் சொல்லியா. இந்த பழக்கம் டெய்லி இருக்கணும், சரிதானா? கல்யாணம் முடித்தவங்க வீட்டில் போய் டெய்லி இப்படி சமாதானம் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த சமாதானம் உங்கள் வீட்டில் நிற்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. இப்போது ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரில் திரண்டிருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். 1000 நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார்.
இனி வாழ்விலே ஒரு பொன் வாழ்விலே பண்பாடவே என்று கொண்டாடவே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமே ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார் சீற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயே காற்றினிலே நறுமணமாய் கழுந்தெனில் நிறைந்தாயே சீற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயே காற்றிலே நறுமணமாய் கழுந்தென நிறைந்தாயே எனில் ஒன்றாகினாய் நான் நன்றாகினேன் பணிவாழ்விற்காய் என்னை பரிசாகினேன் மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமடியார்கள் இவர்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளத்தின் ஆற்றல் இவர்களில் வளர்வதாக. நாங்கள் ஒப்பு கொடுத்த இத்திருப்பலியின் பயனை நாங்கள் நாள்தோறும் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தம் ஆசியை நிறைவாய் பொழிவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடையறாது உங்கள் உள்ளத்தில் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புதிய நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.